இப்போ விஜய் வந்து சில கேரக்டர் செய்ய மாட்டார். ம், அவர் வந்து அப்நார்மலா கமர்ஷியல் எலிமெண்ட் ம், ம். ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு ஒரு ஃபைட்டு, ஆமா. டான்ஸு, காமெடி இதெல்லாம் வச்சு தான் அவர் எடுப்பார். ம், ஆனா இப்ப பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் மாதிரியே இவரும் வந்து லேடி கெட்ட போட்டாரு சிவகார்த்திகேயன். அந்த படம் ம். சூப்பர் ஹிட் ஓடுச்சு. ஆமா. அதே மாதிரி அமரன் படம் ம், விஜய் செய்ய மாட்டார், ம், செய்ய முடியாது. விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை ஒத்துக்க மாட்டான். ஆனா சிவகார்த்திகேயனுக்கு அவருடைய ரசிகர்களை தாண்டி வெளியில நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ம், ம். அதனாலதான் அமரன் வந்து அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. வெற்றி பெற்றுச்சு. ஓகே. அந்த படம் வந்து ஹீரோ இறந்து போன படம். ம், விஜய் படத்துல இறந்து போனா ஒத்துப்பாங்களா? ஆமா. ஸோ அவருக்கு அவர் வந்து கதையை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு புத்திசாலியா இருக்காரு. ம். யாரு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். சிவராக்குங்கிற வந்து இந்த படம் அவன் சொல்லும் போதே இது இந்த மாதிரியான படம் தான், இந்தியப்பட்ட இந்தி திணிப்பு இருக்கிற படம்னு ம், சொல்லியிருக்காரு. ஆமா. இது ஏற்கனவே சொல்லி சூர்யா ஐயோ அவங்க அப்பாவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டாம் பரிசுக்குன்னு சொல்லி விட்டுட்டாரு. ம், அதுக்கப்புறம் சுதாகராமர்ல உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில விஜய் ஒத்துக்கிட்டார். ம், நீங்க 2 ட்ரெய்லரையும் பாருங்க, ம். ஜனநாயகனையும் பாருங்க, பராசக்தியும் பராசக்தி. பாருங்க. ஜனநாயகன் அப்படியே டிட்டோ ம், அந்த தெலுங்கு படத்துல என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்கு, ஓகே. எந்தவித மாற்றமும் இல்லை. ம், ம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ சொல்ல வர்றாரு, மொழி பிரச்சனையில ஏதோ சொல்ல வர்றாரு, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. அதே மாதிரி வில்லன் ஒரு ஜெயம் ரவி ஒரு ஹார்ஸ் வில்லன், அதாவது எப்படி நம்ம மணிரத்னம் கதாநாயகன் வில்லன் அடிச்சார், ம், அதே மாதிரி இதுலயும் ஜெயம் ரவி ஒரு நல்ல பாப்புலர் வில்லனா வருவாரு. ம். அந்த அழுத்தமான கதைங்கிறத சுதா குங்கராவே ஒத்துக்கிட்டாங்க. ஆமா. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ம், ம். ஒரு சராசரி சினிமா ரசிகனா, அது மட்டும் இல்லாம சினிமால எதையோ வித்தியாசமா எதிர்பார்க்கிற ஒரு ரசிகனா நான் பார்த்த அளவுல ஜனநாயகன் ட்ரெய்லரை விட பராசக்தி ட்ரெய்லர் நல்லா இருந்தது.